தேனி மாவட்டம் போடியில் அரசு மருத்துவமனை முன்பு காவல்துறையை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. போடி நாயக்கனூர் பால நாகம்மாள் கோவில் திருவிழாவில் ஒலிபெருக்கியை நிறுத்த காவல்துறையினர் கூறியதை அடுத்து வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து ஒலிபெருக்கி அமைத்த மதன், மாரிமுத்து ஆகியோரை ஏவல் துறையினர் அராஜகமாக கைது செய்தனர். இதனை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பரப்பு அருவியில் வார விடுமுறையை கொண்டாட சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் வெப்பம் தணிந்து சாரல் மழை பெய்து வரும் நிலையில் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அங்கு குவிந்த சுற்றுலா பயணிகள் நீராடி மகிழ்ந்தனர். மேலும் அருவி பகுதியில் உள்ள நீச்சல் குளத்தில் சுற்றுலா பயணிகள் தங்கள் குழந்தைகளுடன் குவிந்ததால் திருப்பரப்பு அருவி பகுதி களை கட்டியது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மற்றும் பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது தொகுப்பூதியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பண பயன்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அலட்சியத்துடன் இருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். அண்ணாமலை பல்கலைக்கழக சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் பல்வேறு விதமான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுவரையில் அடிப்படையான எங்களுடைய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேறப்படாமல் நாங்கள் வஞ்சித்து கொண்டே இருப்பது எங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரையிலே இந்த பூமா கோயில் மண்ணிலே நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பது என்று முடிவு செய்து இன்று 4ஆம் நாளாக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் இங்கே போராட்ட காலத்தில் நாங்கள் இருக்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை கடல் பகுதியில் அதிவேக சூறை காற்றால் 10க்கும் மேற்பட்ட படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி சேதமடைந்தன. மல்லிப்பட்டினம் கடற்கரையில் 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 150க்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகளும் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் திடீரென பலத்த காற்று வீசியதில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் ஒன்றோடொன்று மோத தொடங்கின. இதனால் சுமார் 10க்கும் மேற்பட்ட படகுகள் சேதமடைந்த நிலையில் சில படகுகள் கடலில் மூழ்கியது. எனவே திறனற்ற திமுக அரசு சேதமடைந்த படகுகளுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் எனவும் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து வார விடுமுறை மற்றும் தமிழ் புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி தென் மாவட்டங்களுக்கு செல்ல பொதுமக்கள் குவிந்ததால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. இதனால் பயணிகள், வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர்.